நன்றி தகப்பனே. கிறிஸ்துவின் அன்பான சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் உங்கள் எல்லோரையும் வாழ்த்தி நாங்கள் வரவேற்கிறோம். நம் ஆண்டவரும் மீட்பரும் உலக இரட்சகரும் உன்னத தேவனுமாகிய ஆண்டவர் இயேசுதாமே வந்திருக்கிற நம்ம எல்லாரையும் விசேஷமாய் ஆசீர்வதிப்பார். ஆண்டவர் 10 மாதங்களை கடந்து 11வது மாதத்தின் 4ஆம் தேதி, அதாவது செவ்வாய்க்கிழமை 4ஆம் தேதிக்கு நம்ம எல்லோரையும் ஆண்டவர் அழைத்து வந்தபடினாலே இந்த நவம்பர் மாதம் முழுவதும் தேவன் நம்மை ஆசீர்வதித்து நடத்தும்படிக்கு அவருடைய பரிசுத்த கருத்துல நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் நம்ம ஒப்பு கொடுப்போம். இந்த ஜெபத்தோட்ட ஜெயகீதங்கள் பாடல் புத்தகத்துல 49வது பாடல் நம்ம எல்லாருமாய் சேர்ந்து, ஆண்டவரே அடிமையாய் என்னை ஒப்பு கொடுக்கிறேன், என்னை ஆட்கொண்டு வழிநடத்தும் தெய்வமே, என்னை அடிமையாய் அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே என்று சொல்லி நம்ம எல்லாருக்கும் தெரிந்த பாடல் 49வது பாடல் சேர்ந்து நம்ம பாடலாம். ஆண்டவரே நம்ம எல்லாருக்கும் தெரிந்த பாடல் சேர்ந்து பாடலாம். ஆமென். அடிமை நான் ஆண்டவரே, என்னை ஆட்கொள்ளும் என் தெய்வமே. அடிமை நான் ஆண்டவரே, என்னை ஆட்கொள்ளும் என் தெய்வமே. தெய்வமே தெய்வமே ஆட்கொள்ளும் அடிமை நான், அடிமை நான் ஆட்கொள்ளும் அடிமை நான் ஆண்டவரே, என்னை ஆட்கொள்ளும் என் தெய்வமே. எல்லாருமாய் அடிமை நான் ஆண்டவரே. ஆமென். என் உடல் உமக்கு சொந்தம், என் உடல் உமக்கு சொந்தம், இதில் என்னாலும் வாசம் செய்யும், இதில் என்னாலும் வாசம் செய்யும். அடிமை நான் ஆண்டவரே, என்னை ஆட்கொள்ளும் என் தெய்வமே. எல்லோருமாய் கடைசி 4வது வரி, வாழ்வது நான் அல்ல, என்னை இயேசுவே வாழ்கின்றேன். வாழ்வது நான் அல்ல, வாழ்வது நான் அல்ல, என்னில் இயேசுவே வாழ்கின்றேன், என்னில் இயேசுவே வாழ்கின்றேன். அடிமை நான் ஆண்டவரே, என்னை ஆட்கொள்ளும் என் தெய்வமே. அடிமை நான் ஆண்டவரே, என்னை ஆட்கொள்ளும் என் தெய்வமே. தெய்வமே தெய்வமே அடிமை நான் ஆட்கொள்ளும், அடிமை நான் ஆட்கொள்ளும், அடிமை நான் ஆண்டவரே, என்னை ஆட்கொள்ளும் என் தெய்வமே. அடிமை நான் ஆண்டவரே, என்னை ஆட்கொள்ளும் என் தெய்வமே. நம் ஆண்டவர் இயேசுவின் கரத்திலே, ஆண்டவரே என் ஆவி ஆத்துமா சரீரங்களை அருமையாய் ஒப்பு கொடுக்கிறேன்,
பொறுப்பெடுத்து வழிநடத்துங்க ஆண்டவரே என்று சொல்லி ஜெபம் பண்ணலாமா? நம்ம எல்லாருமாய் கண்களை மூடி நம்ம ஜெபம் பண்ணுவோம். எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, தர்மையான ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல நேரத்திற்காய் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. 10 மாதங்களை கடந்து 11வது மாதத்தின் நவம்பர் 4ஆம் தேதி முதல் செவ்வாய்க்கிழமைக்கு எங்க எல்லாரையும் நீர் அழைத்து வந்தீரே, நன்றி ஆண்டவரே. மட்டுமாய் காத்து எங்கள் எபினேசர் இனிமேலும் எங்களை காத்து கண்ணின் மணி போல ஆண்டவரே பாதுகாத்து எல்லா நோய் நொடியிலிருந்து பலவீனத்திலிருந்து சுகவீனத்திலிருந்து ஆண்டவரே எங்களை மாற்றி நல்ல சுகத்தையும் பலத்தையும் ஆரோக்கியத்தையும் தந்து இம்மட்டுமாய் காத்து வந்த தேவன் இனிமேலும் காக்க நீர் வல்லவராய் இருக்கிறதற்காக கோடி கோடி நன்றி செலுத்துகிறான். அன்னை மரியாதை போல நாங்களும் எங்களையும் எங்கள் குடும்பங்களையும் வந்திருக்கிற எங்கள் ஒவ்வொருவரையும் அடிமைகளாய் ஒப்பு கொடுக்கிறோம். எங்களை நீர் ஆட்கொண்டு வழி நடத்துகிறதற்காக நன்றி ஆண்டவரே. இந்த யூடியூப் வழியாய், பேஸ்புக் வழியாய், வீடியோ வழியாய் பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஊழியக்கார பிள்ளைகளுடைய கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. இதை அனைவருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுகிற அத்தனை பேரையும் ஆசீர்வதித்து வழிநடத்துவாங்க. தொடக்கத்திலிருந்து கடைசி வரைக்கும் பரிசுத்த ஆவியான தேவனங்களை ஆட்கொண்டு வழிநடத்தும். உங்களுடைய பிரசன்னங்களை சூழ்ந்து கொள்ளட்டும். துதிக்கிறோம், ஆராதிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. நம்ம எல்லாரும் சேர்ந்து தேவனை ஆராதனை செய்து ஆண்டவருக்கு நாம நன்றி சொல்லுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. நம் கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றென்றைக்கும் உள்ளது. அவர் கிருபை என்றென்றைக்கும் உள்ளது நிமித்தம் தான் பாருங்க, இன்னைக்கு நாம் இந்த நவம்பர் மாதத்திலே காலெடுத்து வைக்கும்படிக்காக தேவன் கிருபை செய்திருக்கிறார் இல்லைங்களா? கடந்த 10 மாதங்களாக நம்மை கண்ணின்மணி போல காத்த தேவன் இந்த 11வது மாதத்தில் கூட நம்மளை நம்பி பிள்ளைகளையும் குடும்பங்களையும் ஊழியங்களையும் சகல காரியங்களையும் ஆண்டு நடத்த இந்த மாதத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆகவே இப்போது ஆண்டு கருத்தில் ஒப்பு கொடுத்தோம். அடிமையாக உங்களுடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். என்னையும் எங்கள் குடும்பங்களையும் எங்கள் ஊழியங்களையும் நீங்கள் ஆட்கொண்டு நடத்துங்கப்பா என்று சொல்லி ஒப்பு கொடுத்தோம். ஆகிய இந்த வேளையிலே ஒரு ஆராதனை பாடலாக வெற்றி கோடி பிடித்திடுவோம், நாங்கள் வீர நடை நடந்திடுவோம். வெள்ளம் போல பிரச்சனைகளை எங்களை சூழ்ந்து கொண்டாலும் வெற்றி கொடுக்கிற தேவன் எங்களோடு கூட இருக்கிறபடியாலே உண்மையே நாங்கள் நோக்கி வருவோம் என்று சொல்லி பாடல் எண் 51. தேங்க்யூ ஜீசஸ். ஆமென். நன்றி அப்பா. 51 சாங் நம்பர். நன்றி நன்றி நன்றி. நன்றி அப்பா. வெற்றி கோடி பிடித்திடுவோம், நாம் வீர நடை நடந்திடுவோம். வெற்றி கோடி பிடித்திடுவோம், நாம் வீர நடை நடந்திடுவோம். வெள்ளம் கோடி சாந்து வந்தாலும் ஆவிதானே கோடி பிடிப்பான். வெள்ளம் கோடி சாந்து வந்தாலும் ஆவிதானே கோடி பிடிப்பான். அன்றாது என் மகனே, நீ அன்றாது என் மகளே, அன்றாது என் மகனே, நீ அன்றாது என் மகளே. சொல்லுவோமா? வெற்றி கோடி பிடித்திடுவோம், நாம் வீர நடை நடந்திடுவோம். வெற்றி கோடி பிடித்திடுவோம், நாம் வீர நடை நடந்திடுவோம். 1000 தான் சொல்லுவாங்க. இந்த பாட்டு சொல்லிக்கப்படுகிறது. எனக்கு அழகான ஆண்டவரே. ஆமென். ஆயிரம் கஷ்டங்கள் வந்தாலும் அணையாது அணையாது. ஆயிரம் கஷ்டங்கள் வந்தாலும் அணையாது அணையாது. ஆவியின் பட்டயமன்றே நாம் மனதை வென்றுவிட்டோம்.
வெற்றி கொடி பிடித்திடுவோம், நாம் வீரநடை நடத்திடுவோம். அல்லேலூயா. நம் வாழ்க்கையிலே தேவன் எல்லா சூழ்நிலைகளும் எது நம்மை கடந்து வந்தாலும் அவர் நம் பக்கத்தில் இருக்கும்போது நமக்கு என்ன கிடைக்குமா? வெற்றி கிடைக்கும். ஆமா, என்ன கிடைக்கும்? வெற்றி கிடைக்கும். தோல்வி என்பது நம் வாழ்க்கையில கடந்து வந்தாலும் தேவன் அதை மாற்றி நம் வாழ்க்கையில வெற்றி தருவார். இந்த வேளையில ஒவ்வொரு நாளும் பிளஸிங் பார்க்கிறோம். இன்னைக்கு பாருங்க, வாக்குத்தத்த வசனத்தை இந்த நவம்பர் மாதத்தின் 4ஆம் தேதியிலே நமக்கு கொடுத்திருக்கிறார். எடுத்துக்கொள்ளுங்க. யாத்திரையாகமம் 3ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். Thank you Jesus. Exodus chapter 3 verses 21. Chapter 3:21. யாத்திரையாகமம் 3:21. I will make the Egyptians respect you so that when my people leave they will not empty-handed. Empty-handed. ஆமா. Thank you Lord. தமிழ்ல படிங்கம்மா. 3:21 படிக்கிறது. அப்பொழுது இந்த ஜனங்களுக்கு எகிப்தியரின் கண்களில் தயவு கிடைக்க பண்ணுவேன், நீங்கள் போகும்போது வெறுமையாய் போவதில்லை. எஸ், நீங்கள் போகும்போது வெறுமையாய் போவதில்லை. ಓದಿಬೋದು. ಅದಲ್ಲದೆ ಈ ನನ್ನ ಜನರು ಐಗುಪ್ತ ದೇಶದಲ್ಲಿ ದೂರ ದೊರಕಬೇಕೆಂದು ಮಾಡುವನು. ಆದ್ದರಿಂದ ನೀವು ಹೊರಗಡೆ ಹೋಗುವ ಒಬ್ಬರಿಗಾಗಲಿ ಯೋಗ್ಯವಿಲ್ಲ. எஸ், you will not go in empty hand. நீங்கள் வெறும் கையோடு போவதில்லை என்று சொல்லிவிட்டார். அப்ப இந்த வேளையிலே ஆண்டவரை நம்பி வந்திருக்கிறோம், அவர் வசனங்களை கேட்க வந்திருக்கிறோம். இந்த மாதத்தில் என்னை ஒப்பு கொடுக்க வந்திருக்கிறேன். கடந்த 10 மாதம் கண்மணி போல காத்தார், இனிமேலும் என்னை காப்பார், என்னை என் குடும்பங்களை ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லி எந்த நோக்கத்தோடு வந்திருக்கிறீர்களோ அந்த நோக்கத்தை கர்த்தர் பார்த்து அதற்கேற்ற பலனை கொடுத்து தான் அனுப்புவார். எம்டியா யாரும் அனுப்ப மாட்டார். நம்ம வெறும் கையாய் வந்தோம், திரும்பி போகும்போதோ ஆசீர்வாதங்களை பெற்று செல்ல போகிறோம், விடுதலைகளை பெற்று செல்ல போகிறோம். ஆகவே இம்மட்டும் கைவிடாத தேவன் இனியும் நம்மை கைவிட மாட்டார் என்று சொல்லி உங்கள் பாடல் புஸ்தகத்திலே 22வது பாடல். Thank you Lord. Amen. Song number 22. இந்த 10 மாதம் கண்மணி போல காத்த தேவன் இந்த மாதமும் நம்மை காக்க நல்லவராய் இருக்கிறார். கைவிடாத தேவனை நோக்கி பார்ப்போம். Thank you Lord. இம்மட்டும் கைவிடாதே இவன், இனியும் கைவிட மாட்டான். இம்மட்டும் கைவிடாதே இவன், இனியும் கைவிட மாட்டான். தாயை வைத்து தாங்கினான், ஆயுள் முழுதும் தாங்குவார். தாயை வைத்து தாங்கினான், ஆயுள் முழுதும் தாங்குவார். தாங்குவார், தப்புவிப்பார், ஏந்துவார் என் தெய்வம். தாங்குவார், தப்புவிப்பார், ஏந்துவார் என் தெய்வம். ஆமென். இந்த மாதத்தில் யாருக்கெல்லாம் பர்த்டே மற்றும் திருமணம் நாள் இருக்கிறதோ, தாய் வைத்து தாங்கிறவர் தலை நரைக்கும் வரைக்கும் தாங்குவார். Thank you Lord. ஆயினேசு ஆடினான், ஆதலால் பயமில்லை. ஆயினேசு ஆடினான், ஆதலால் பயமில்லை. சாத்தான் பறிக்க முடியாது, சாத்தான் பறிக்க முடியாது. சபிக்கிறேன் இயேசு நாமத்தில், சபிக்கிறேன் இயேசு நாமத்தில். தாங்குவார், தப்புவிப்பார், ஏந்துவார் என் தெய்வம். தாங்குவார், தப்புவிப்பார், ஏந்துவார் என் தெய்வம். இயேசு கிறிஸ்து வசனத்தினாலே எல்லா நாளும் நமக்கு சந்தோஷம். அதுல பாருங்க, வியாதி, வறுமை, வேதனை எதுவும் நம்மை பிரிக்கவே முடியாது. ஆமென். Thank you Lord. இயேசு கிறிஸ்து வசனத்தால் எல்லா நாளும் சந்தோஷம். இயேசு கிறிஸ்து வசனத்தால் எல்லா நாளும் சந்தோஷம். வியாதி வறுமை வேதனை, வியாதி வறுமை வேதனை, வேதனை
தெய்வம் தாங்குவார் தப்புவிப்பார் ஏந்துவார் நம் தெய்வம். ஹல்லேலூயா. அந்த தாங்குகிற தெய்வம், தப்புவிக்கிற தெய்வம், ஏந்துகிற தெய்வமே நம்ம துதிக்கலாமா? கண்களை மூடி தேவாதி தேவனுக்கு கொடான ஸ்தோத்திரங்களை செலுத்தி இந்த மாதத்தை, இந்த நவம்பர் மாதத்தை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். எத்தனையோ விளைவினங்கள், எத்தனையோ கண்ணீர், எத்தனையோ போராட்டங்கள், எத்தனையோ வேதனைகள், ஆனாலும் தேவன் நம்மை விட்டு விலக்கவும் இல்லை, நம்மை கைவிடுவாத தேவனை நோக்கி எல்லாரும் துதிக்கலாமா? சத்தியத்தை விட்டு துதிங்க. இந்த மாதத்தை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறாரே, சந்தோஷத்தோடு துதிங்க. ஆமா, சத்தம் போட்டு துதிங்கம்மா. எவ்வளவு சத்தமா பேசு, கத்திரிக்காய் வாய்களை திறங்க, சத்தமாய் தேவனை துதிச்சு நன்றி சொல்லுங்க. இயேசுப்பா, இந்த மாதத்தை எங்களுக்கும் எங்கள் பிள்ளைகளுக்கும் எங்கள் குடும்பங்களுக்கும் எல்லா காரியங்களுக்கும் கொடுத்தீர்களுக்கு நன்றி நன்றி என்று சொல்லி பாருங்க. கர்த்தாவே, இந்த மாதம் முழுவதும் கண்மணி போல காத்துக் கொள்வீரே. எங்களையும் எங்கள் குடும்பங்களையும் எங்கள் ஊழியர்களையும் எங்கள் தேவைகளையும் எங்கள் பலவீனங்களையும் எல்லாவற்றுடைய பாதத்தில் வைக்கிறோம் ராஜா. கர்த்தர் தாங்குவார், தப்புவிப்பார், ஏந்துவார், சுமப்பார். ஓ காட், உமக்கு நன்றி 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 நன்றி. தேங்க்யூ லார்ட். நன்றி தகப்பனே, நன்றி ராஜா, நன்றி இயேசு சுவாமி. உமக்கே கொடான கொடி ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நன்றி. இன்னைக்கு பாருங்க, இந்த நாட்களிலே யாருக்கெல்லாம் பர்த்டே திருமண நாள் இருக்குதோ உங்களை இயேசுவின் நாமத்தினால வாழ்த்துகிறோம். யூடியூப்ல பார்த்து கொண்டிருக்கிற உங்க குடும்பங்களை கூட யாருக்காவது இப்பப்பட்ட பர்த்டே திருமண நாள் இருந்தால் கர்த்தர் இன்னைக்கு கொடுத்த வாக்குத்தத்த வசனத்தின் படி பாருங்க. தாங்குவார், தப்புவிப்பார், ஏந்துவார், சுமப்பார். இது எங்க இருக்குதுனாக்கா ஏசாயா 46 அதிகாரம் 4 வசனம் சொல்கிறது. தாயின் வயிற்றில் உன்னை தாங்கினேன், தலை நரைக்கிற வரைக்கும் உன்னை தாங்குவேன், தப்புவிப்பேன், ஏந்துவேன், சுமப்பேன் என்று சொல்லியிருக்கிறார். ஆகவே இந்த வேளையிலே இதோ இந்த நாளில பர்த்டே கொண்டாடுகிற மக்கள் நான்சி, ஹாப்பி பர்த்டே என்று சொல்லி உங்களை நாங்கள் வாழ்த்துகிறோம். அதே போல சகோதரி குளோரி, கணவனை இழந்த அந்த மகளுக்கு தேவன் தானே ஆறுதலையும் தேறுதலையும் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி அவர்கள் குளோரியை ஹாப்பி பர்த்டே என்று சொல்லி உங்களையும் வாழ்த்துகிறோம். இந்த ஆண்டிலே புது ஆசீர்வாதம், புது கிருபை, புது பலத்தினால தேவன் நிரப்புவார். ஒருவேளை மனிதர்கள் கைவிட்டு இருக்கலாம். நிறைய பேருக்கு இந்த நாட்களிலே கணவனை இழந்து, மனைவி இழந்து, பிள்ளைகள் இழந்து, பெற்றோர்கள் இழந்து இருக்கிற நாம் ஒவ்வொருவருக்கும் தேவன் கொடுக்கிற வசனம் என்ன தெரியுங்களாங்க? ஏசாயா 46 நான் சொல்கிறபடி, நான் உன்னை தாங்குவேன், நான் உன்னை தப்புவிப்பேன், நான் உன்னை சுமப்பேன் என்று சொல்கிறார். ஐசாயா 46:4 சொல்கிறபடி. ஆகவே இந்த வேத வசனம் கேட்பதற்கு முன்பாக என் இன்ப துன்ப நேரம் எல்லாம் நான் உண்மையே சேருவேன், ஏனென்றால் நான் தான் உண்மை நம்பிடுவேன், இந்த பாறையிலே நான் உண்மை சார்ந்திடுவேன் ஆண்டவரே என்று சொல்லி இந்த பாடலை பாடி தேவனுடைய வார்த்தைகளை கேட்பதற்கு நம்மையே நாம் தயாரித்துக் கொள்வோம். நம்ம உலகத்தில் எத்தனையோ காரியங்களை பார்த்திருக்கிறோம், எத்தனையோ துன்பங்கள் மத்தியில கடந்து வந்திருக்கிறோம். ஆகவே இன்றைக்கு தேவன் சொல்லுகிறார், எல்லா இன்ப துன்ப நேரங்களிலும் நான் இருப்பேன், நான் உன்னை தப்புவிப்பேன், நான் உன்னை சுமப்பேன் என்று சொல்லுகிறார். தேங்க்யூ லார்ட். ஆமென். நன்றி தகப்பனே, நன்றி ராஜா. இயேசுப்பா, உமக்கே ஸ்தோத்திரம், உமக்கே ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஆமென். இன்ப துன்ப நேரம் நானும் உம்மை சேருவேன், என் இன்ப துன்ப நேரம் ஆமென். நானும் உம்மை சேருவேன், நான் நம்பிடுவேன், பாரில் உம்மை சார்ந்திடுவேன், என் இன்ப துன்ப நேரம் நானும் உம்மை சேருவேன், என் இன்ப துன்ப நேரம் நானும் உம்மை சேருவேன். நான் நம்பிடுவேன். நான் சொல்வாங்க எனக்கு துணையாக இருக்கணும். உங்களையே நான் நம்புகிறேன். ஆமென். நான்
இயேசுவை நான் என்றுமே நம்பிடுவேன். நான் நம்பிடும் தெய்வம் இயேசுவை தான் என்றுமே நம்பிடுவேன். தேவனே, ராஜனே, தேவனே, ராஜனே, தேற்றி என்னை தாங்கிடுவார். இன்றில்ல துன்பத்திலும் நானும் சேருவேன். இன்றில்ல துன்பத்திலும் நானும் சேருவேன். ஜீவரே நல்ல நேசர் என்றுமே தாங்கி என்னை நடத்துவார். இவரே என் நல்ல நேசர், எங்குமே தாங்கி என்னை நடத்துவார். தீமைகள் சேதங்கள் தீமைகள் சேதங்கள் சேராய் என்னை காத்திடுவார். என் இன்பத் துன்பத்திலும் நானும் சேருவேன். என் இன்பத் துன்பத்திலும் நானும் சேருவேன். நான் நம்பிடுவேன். பாரில் உம்மை சார்ந்திடுவேன். என் இன்பத் துன்பத்திலும் நானும் சேருவேன். என் இன்பத் துன்பத்திலும் நானும் சேருவேன். எல்லா துதி, எல்லா கணமும், எல்லா மகிமையும் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே ஒருவருக்கே நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். எங்க எல்லாருடைய தேவைகளும், எங்க எல்லாருடைய விண்ணப்பங்களும் உடைய பாதத்திலே வைத்திருக்கிறோம். எங்கள் இன்ப துன்ப நேரங்களிலே என் கர்த்தர் எங்களுக்கு துணையா இருக்கிறமைக்காக உமக்கு நன்றி. அன்று பெருவிதத்தோடு வந்திருக்கிற பிள்ளைகளை அன்று நாங்கள் படித்த வசனத்தின்படி ஆண்டவரே இங்கிருந்து போகும்போது ஆசீர்வாதங்களை எடுத்துத்தான் செல்ல போகிறார்கள். அப்படியான ஆசீர்வாதத்தை ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் வார்த்தை வழியாக நீ கொடுப்பதற்காக உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே இந்த மகன் நான்சியும் குளோரியும் அளவில்லாமல் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. அந்த பிள்ளைகளுக்கு போதுமான கிருமினால நிரப்புங்க தகப்பனே. ஆசீர்வதிப்பதற்காக உமக்கு நன்றி. பேசுகிற வார்த்தைகளுக்காக ஒப்பு கொடுக்கிறோம். நீங்க பேசுங்க, நாங்க கேட்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் அற்புத நாமத்தினாலே எதாந்தி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் எங்கள் மகிமை நிறைந்த நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். Thank you. வேதத்தை எடுத்துக்கொள்வோம். தேவன் நம்மோடு கூட பேசுகிறார். இந்த உலகத்தின் கடைசி நாள் வரைக்கும் நான் உன் கூடவே இருக்கிறேன் என்று ஆண்டவர் இயேசு வாக்கு கொடுத்திருக்கிறார். எது வரைக்கும் இருக்கிறாரா? உலகத்தின் கடைசி நாள் வரைக்கும். ஆக ஒரு அருமையான கன்னட பாடல் கூட சொல்லுகிறது இல்லையா, இந்த நத்திர விரு ஓ இயேசுவே என்ற அந்த பாடலை நம்ம ஜெபத்துக்கு முன்னாலே நம்ம பாடுவோம். இன்னைக்கு கூட இந்த சீதோஷண நிலைகள் வேற மாறுறதுனால நிறைய பேருக்கு உடல்நலம் சரியில்லை. அதனால நம்ம தட்சண மரியம்மாவுக்காக நம்ம ஜெபம் பண்ணுவோம். அந்த நேரத்தில் தாசு கூட திடீர்னு நேற்று ரொம்ப பலவீனமாயிட்டாரு. கார்த்திகா கூட நம்ம ஜெபம் பண்ணுவோம். வெண்டா கூட ஜெபம் பண்ணுவோம். ஏன்னா இந்த சீதோஷண நிலைன்னா மாறுறதுனால திடீர்னு வெயில் வருது, காத்தடிக்குது, மழை வர மாதிரி. அதனால நிறைய பேருக்கு கோல்டு ஜுரம், கை கால் இந்த முட்டி வலி நிறைய பேருக்கு இருக்கிறவங்க கூட நம்மள கூட நிறைய பேருக்கு அப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்குது. ஆனாலும்
நான் ஜெபத்துக்கு வருகிறேன் என்று சொல்லி வந்திருக்கிறீங்க. வராதவர்களுக்காக நாம ஜெபம் பண்ணுவோம். எல்லாருமே கண்களை மூடி அப்படியே நம்முடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரே தட்சணமரியம்மாவுக்காக, தாஸ்க்காக, ஜாப்திக்காக, வெரிட்டாவுக்காக, இன்னும் அநேக ஆண்டவரே பலவீனமா இருக்கிறாங்க. ஒவ்வொருவரையும் நீங்க தொடுங்க ஆண்டவரேன்னு சொல்லி எல்லாருமா சேர்ந்து ஜெபம் பண்ணலாமா? எல்லாரும் சத்தத்தை உயர்த்தி உங்களுக்கு தெரிஞ்சவங்க பேர்ல கூட சொல்லுங்க. ஆண்டவரே, இந்த ஜெப நேரத்தில் ஆண்டவரே வார்த்தைகளை கேட்கிறதுக்கு முன்புதான் தேவன் எங்களோடு கூட இருந்து பலத்த காரியங்களை நீ செய்ய போகிறீர்கள். அதுக்காக நன்றி ஆண்டவரே. வார்த்தையை அனுப்பி நான் அவர்களை சுலகமாக்குவேன் என்று வாக்கு கொடுத்தீர்கள் ஆண்டவரே. இதனால யாரெல்லாம் பலவீனம் உள்ளவர்களுக்காக நாங்கள் செபிக்கிறோமோ, இயேசுவே இரக்கம் உள்ளவரே, தயவுள்ளவரே, அன்புள்ளவரே, பரமபிதாவே, பரலோக தேவனே, பரிசுத்த ஆவியானவரே, ஆண்டவரே, பலவீனம் உள்ளவர்கள் ஒவ்வொருவரையும் இயேசுவின் நாமத்தினால தொட்டு சுகப்படுத்தி ஆண்டவரே அவர்கள் கை கால் வலிகள், பலவீனங்கள், சோர்வுகள் எல்லாவற்றையும் மாற்றி நல்ல சுகத்தையும் பலத்தையும் ஆரோக்கியத்தையும் தந்து ஆசீர்வதித்து வழிநடத்து. அப்படியே செய்வதற்காக நன்றி. நீர் எங்களோடு கூட பேசும் பரிசுத்த ஆவியானவர் என்னை மறைத்து உம்மை வெளிப்படுத்துகிறதற்காக கோடி நன்றி ஆண்டவரே. பேசுகிற ஒவ்வொரு வார்த்தைகள் வழியாய் எங்கள் ஒவ்வொருவரோடும் கூட நீர் பேசும் ஆசீர்வதித்து நடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். அல்லேலூயா. சேர்ந்து இந்த பல்லவி மற்றும் பாடி நம்ம எல்லாருக்கும் தெரிந்த பல்லவி, ನನ್ನ ಹತ್ತಿರವಿರು ಓ ಯೇಸುವೆ. ಆಂಡವರೇ, ನನ್ನೊಂದಿಗೆ ಇರು ಸ್ವಾಮಿ, ನೀನಿಲ್ಲದ ಬಾಳು ನನಗೆ ಶೂನ್ಯವು. ನನ್ನೊಂದಿಗೆ ಇರು ಸ್ವಾಮಿ ಎಂದು ಹೇಳಿ ನಾವೆಲ್ಲರೂ ಸೇರಿ ಯಾರನ್ನು ನಾವು ಗೊತ್ತಿರುವ ಹಾಡು ನಾವೆಲ್ಲರೂ ಸೇರಿ ಹಾಡೋಣ. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ಜೈ ಹತ್ತಿರವಿರು ಓ ಯೇಸುವೇ, ನಾನೆಲ್ಲನ್ನು ಬಿಟ್ಟು ಬಾಳಲಾರೆನು. ಎಲ್ಲರೂ ನನ್ನ ಹತ್ತಿರವಿರು ಓ ಯೇಸುವೇ, ನಾನೆಲ್ಲನ್ನು ಬಿಟ್ಟು ಬಾಳಲಾರೆನು. ಕಣ್ಣೀರಿನ ಸಮಯದಿ ತಾಯಿಯಾಗಿರು, ಸಾಲದ ಸಮಯದಿ ತಂದೆಯಾಗಿರು. ಕಣ್ಣೀರಿನ ಸಮಯದಿ ತಾಯಿಯಾಗಿರು, ಸಾಲದ ಸಮಯದಿ ತಂದೆಯಾಗಿರು. ನನ್ನ ಹತ್ತಿರವಿರು. ಎಲ್ಲ ಸರಿ. ಹೌದು ಸ್ವಾಮಿ, ನಿಮ್ಮನ್ನು ಬಿಟ್ಟು ಬಾಳಲಾರೆನು. ನನ್ನ ಹತ್ತಿರವಿರು ಓ ಯೇಸುವೇ, ನಿನ್ನನ್ನು ಬಿಟ್ಟು ಬಾಳಲಾರೆನು. ನಿನ್ನ ವಾಕ್ಯ ಓದುವ ಸಮಯದಿ ದೂರವಾಗಿರು, ಪ್ರಾರ್ಥಿಸುವ ಸಮಯದಿ ದೇವರಾಗಿರು. ನಿನ್ನ ವಾಕ್ಯ ಓದುವ ಸಮಯದಿ ದೂರವಾಗಿರು, ಸ್ವಾಮಿ, ಪ್ರಾರ್ಥಿಸುವ ಸಮಯದಿ ದೇವರಾಗಿರು. ನನ್ನ ಹತ್ತಿರವಿರು ಓ ಯೇಸುವೇ, ನಾನು ನಿನ್ನನ್ನು ಬಿಟ್ಟು ಬಾಳಲಾರೆನು. ನನ್ನ ಹತ್ತಿರವಿರು ಓ ಯೇಸುವೇ, ನಾನು ನಿನ್ನನ್ನು ಬಿಟ್ಟು ಬಾಳಲಾರೆನು. ಎಲ್ಲರೂ ಬೆಂಗಳೂರಿನಲ್ಲಿ ಹಲ್ಲೆಲೂಯಾ, 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 ಹಲ್ಲೆಲೂಯಾ. ಯೇಸುವೇ, ಹಲ್ಲೆಲೂಯಾ, 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 ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். உலக பிரசித்தி பெற்ற அருமையான ஒரு பாடல். உலகத்தின் கடைசி நாள் வரைக்கும் நான் உன்னோடு கூட இருக்கிறேன். ஆண்டவர் இன்னைக்கு எதற்காக நம்மோடு கூட இருக்கிறார்?
ஆண்டவர் எதற்காக நம்மோடு கூட இருக்கிறார், அதை குறித்து இந்த நாள்ல நம்ம பார்க்க போகிறோம். ஆண்டவர் நம்மோடு கூட இருப்பார் என்று சொன்னால் நம்முடைய விசுவாசம் எப்படி இருக்கணும்? ஆண்டவர் நம்மோடு கூட வரணும், அவர் என் வீட்டுக்கு வரணும், அவர் என்னோடு கூட பேசணும் அப்படின்னு சொன்னா அந்த ஆண்டவருக்கு நான் என்ன செய்யணும்? என்னிடத்திலிருந்து ஆண்டவர் எதை எதிர்பார்க்கிறார்? இனி வருகிற காலத்துல நான் எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும்? ஆண்டவர் இயேசு எதற்காக என்னை தேடி வர வேண்டும், எங்களை தேடி வர வேண்டும், நம்ம வீட்டை தேடி வர வேண்டும், நம்முடைய குடும்பத்தை தேடி வர வேண்டும் என்று இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். அதோடு கூட நம்ம தானியல், அதாவது அவங்களுடைய பாட்டி இன்னைக்கு அவங்க மறிச்சு கரெக்டா 1 வருஷம். ரொம்ப நல்ல அன்பான தாயாரம். கடைசி காலத்துல போய் ஜெபம் கொடுத்துட்டு போய் சேர்ந்தாங்க. இவ்வளவு நாள் எங்கெங்க எல்லாம் இருந்தாங்க. கடைசி காலத்துல நடக்க முடியலன்னா கூட அந்த நைட்டி போட்டு கூட அந்த மெயின் ரோட்ல ஒரு சபை நடக்குது, அந்த சபைக்கு போயிடுவாங்க. அந்த அம்மா வரலனாக்கா கேட்குவாங்க. நாங்க அவங்க மகனத்துல எல்லாம் அவங்க மறிக்கிறதுக்கு கொஞ்ச நாளுக்கு போது, அதாவது முடியாத சூழ்நிலை படுத்துக்க முடியற அந்த நாள் வரைக்கும் அந்த கரெக்டா அந்த புதன்கிழமை சனிக்கிழமை போய் அந்த மெயின் ரோட்ல இருக்கிற அந்த சங்கர் கடை பக்கத்தில் இருக்கிற சபையில போயிட்டு உட்காந்துருவாங்க, ஜெபம் பண்ணிட்டு வருவாங்க. நடக்க முடியாதவங்க. ஆனா கடைசி நாள் வரைக்கும் நம்ம அற்புத மேரியம்மா அவங்க நல்லா பார்த்தாங்க. ஆனா அந்த அம்மா கிட்ட இருக்கிற குணம் என்ன தெரியுமா? கண்ணு சரியா தெரியாது, ஆனா காசு நல்லா கேட்கும். மேரியம்மா கிச்சன்ல எதனா பேசியிருந்தா, என்ன மாரி அங்கிருந்து என்ன பேசுற அப்படின்னு நாங்க பார்ப்போம். நல்ல அருமையான தாயார். அவங்க மறிக்கும் போது என்ன அற்புதமான ஒரு ஜபம் தெரியுமா? அவங்க பிறந்ததெல்லாம் வேற இருந்தாலும் அவங்க மறிக்கும் போது, அவங்க அடக்கம் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் கிளாஸான ஜபம். நிறைய ஊழியக்காரங்க எல்லாம் நம்மெல்லாம் போய் நாங்கள் வந்து அங்கே போய் ஜபம் பண்ணுறோம். நல்ல ஒரு அடக்கம். அவங்க அங்கே மறிச்சு இன்னைக்கு கரெக்டா 1 வருஷம் ஆக அந்த குடும்பத்தினர் இன்னைக்கு நன்றி சொல்ல வந்திருக்கிறாங்க. ஆண்டவருக்கு நாம நன்றி சொல்வோம். அதே போல பலவீனம் உள்ளவர்களுக்காக நம்ம ஜெபம் பண்ணோம். பிறந்த நாள் பிள்ளைகளுக்காக நம்ம ஜெபம் பண்ணோம். அருமையான சகோதரி குளோரி ஜான் அவங்க கூட, அவங்களுக்காக கூட நம்ம ஜெபம் பண்ணோம். நேகனான்சி அந்த மகளுக்காக கூட ஜெபம் பண்ணோம். சொன்ன வாக்குத்தத்த வசனத்தின் பிரகாரம் தாயின் கருவில உருவான அந்த நாள் முதல் தலை நரை வரைக்கும் தாங்கினேன், தப்புவித்தேன், சுமப்பேன், இனிமேலும் அப்படியே செய்வன். அந்த வாக்குத்தத்தம் அவர்களுக்கு போய் சேர வேண்டும் என்று சொல்லி நம்ம ஜெபம் பண்ணுவோம். காஸ்பல் ஜான் எடுத்துங்க, அக்கார்டிங் ஜான் காஸ்பல் 3rd chapter 16th verse. அதில் இங்கிலீஷ்ல படிங்க, கன்னடத்துல படிங்க. இந்த ஒரு வசனம் மட்டும். நேரம் குறைவா இருக்கிறதுனால நம்ம கொஞ்ச நேரம் ஆண்டுடைய வார்த்தைகளை கவனமாய் நம்ம கேட்போம். ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். யோவான் 3ஆம் அதிகாரம் 16வது வசனம். For God so loved the world that he gave his only begotten Son, that whoever believes in him should not perish but have eternal life. ದೇವರು ಲೋಕದ ಮೇಲೆ ಎಷ್ಟೋ ಪ್ರೀತಿಯದಿಟ್ಟು ತನ್ನ ಒಬ್ಬನೇ ಮಗನನ್ನು ಕೊಟ್ಟನು. ಆತನು ನಂಬುವವರ ಒಬ್ಬನಾದರೂ ನಾಶವಾಗದೆ ಎಲ್ಲರೂ ನಿತ್ಯ ಜೀವನ ಪಡೆಯಬೇಕೆಂದು ಆತನು ಕೊಟ್ಟನು. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கின்றவன் எவனோ, விசுவாசிக்கிறவர்கள் யாரோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தள்ளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். ஆமென். விசுவாசிக்கிறவர்களை இயேசு ரட்சிக்கிறார். அதான் தலைப்பு. விசுவாசிக்கிறவர்களோடு கூட ஆண்டவர் இருப்பார். விசுவாசிக்கிற குடும்பத்தை ஆண்டவர் தேடி வருவார். விசுவாசிக்கிற ஒவ்வொருவரையும் இயேசு ரட்சிக்கிறார். இந்த தலைப்பில நம்ம இன்னைக்கு பார்ப்போம். இந்த உலகத்தை ரட்சிக்கும்படிக்காக ஆண்டவர் இயேசு இந்த பூமிக்கு வந்தார். இதன் நிமித்தம் தான் பிதாவாகிய தேவன் இந்த உலகத்தில் இருக்கிற நம்ம எல்லார் மேலும் ஒரு விசேஷமான அன்பு வைத்ததுனால நம்முடைய சொந்த மகனையே இந்த பூமிக்கு அனுப்பி நம்ம எல்லாரையும் நேசிக்கிறதுனால, அன்பு செய்கிறதுனால இல்லையா, உலகத்திற்கு இயேசு மனிதனாய் வந்தார். அதனாலதான் ஆங்கிலத்தில் நல்ல ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, God loves you and me. Jesus came to show. கடவுள் அன்பாகவே இருக்கிறார். அந்த அன்பு எப்படிப்பட்டது என்பதை காட்டவே இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு
மனிதனாய் வந்தார். அதான் இந்த வசனம் சொல்கிறது. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவர்கள் யாரோ அவர்கள் கெட்டு போகாதபடிக்கு அவர்கள் எல்லோரையும் ரட்சிக்கும்படியாக அவர்களுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கும்படியாக இந்த உலகத்திற்கு இயேசு கிறிஸ்துவை அனுப்பி ஆண்டவர் பிதாவாகிய தேவன் நம் எல்லாரையும் அன்பு செய்தார். அல்லேலூயா. இதான் பிதாவினுடைய குணம். ஒருவரும் கெட்டு போகக்கூடாது, எல்லாரும் சத்தியத்தை அறிய வேண்டும் என்று சொல்லி பிதாவாகிய தேவன் விரும்புகிறார். அந்த சத்தியம் யாரு? அவர்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவரை விசுவாசிக்கும் போது எந்த ஒரு குடும்பமும் கெட்டு போகாது கூடாது. அதனாலதான் இன்றைக்கு ஆலயத்துல கூட லூக்கா எழுதின நற்செய்தியில வாசிச்சாங்க. ஞாபகம் இருக்கா? லூக்கா அதுல ஆண்டவர் அந்த இடத்துல நல்ல ஒரு சம்பவத்தை ஆண்டவர் சொல்லுகிறார். விருந்து ஏற்பாடு செய்திருக்கிற, ஆக விருந்து ஆயத்தமா இருக்கிறது, எல்லோரையும் அழைத்து கொண்டு வா அப்படின்னு சொல்லி விசுவாசிக்கிற அத்தனை பேரையும் அழைத்து கொண்டு வா, கடவுள் மேல் நம்பிக்கை இருக்கிற அத்தனை பேரையும் அழைத்து கொண்டு வா அப்படின்னு சொல்லி அந்த எஜமான் சொல்லி வேலைக்காரனை அனுப்புகிறார். கவனிக்குதான்? அதான் ஆலயத்துக்கு போகும்போது கூட சரி, அல்லது ஆராதனைக்கு போகும்போது கூட சரி, நற்செய்தி என்ன, என்னுடைய காஸ்பல் என்ன, இன்னைக்கு செய்தி என்ன, அதை கவனமாய் நீங்களும் நானும் கேட்கணும். ஆக அந்த வேலைக்காரன் போகும்போது அது நடந்த சம்பவம் மிக அருமையா இருக்குது. போனவங்க எல்லாம் சாக்கு போக்கு சொன்னாங்க அப்படின்னு சொல்லி பைபிள் சொல்லு. என்ன சொல்றாங்க? சாக்கு போக்கு சொல்லிட்டாங்க அப்படின்னு. முதல் ஒருத்தனை கூப்பிட்டாரு. அவன் என்ன சொல்லிட்டான் அப்படின்னு சொன்னா, நான் புது நிலமா வாங்கி இருக்கிறேன், அந்த நிலம் சரியா இருக்குதா இல்லையா பண்படுத்த போகிறேன், ஆக நான் வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டார். ரெண்டாவது ஒருத்தரை கூப்பிட்டாரு. நான் ஏறு மாடு வாங்கி இருக்கிறேன், அந்த ஏறு மாடு சரியாக்குதா இல்லையா அப்படின்னு பரீட்சை பார்க்க போகிறேன், அதனால நான் வர முடியாது அப்படின்றார். மூணாவது ஒருத்தரை கூப்பிட்டார். அவர் யாரு? அவர்தான் புது மாப்பிள்ளை. அவரை கூப்பிட்டாரு. அவரை கூப்பிட்டு சொன்னாரு, இல்ல எனக்கு இப்பதான் கல்யாணம் ஆயிக்குது, அதனால நானே வர முடியாது. அதே வேதனையோடு கூட அந்த வேலைக்காரன் எஜமான்ட்ட வந்து சொல்றார், ஐயா இப்படி சொல்றாங்க, எல்லாரும் சாக்கு போக்கு சொல்றாங்க. அப்போ அவர் கோபம் அடைந்து என்ன சொன்னாருன்னா, வழி ஓரமா போங்க, இந்த வழி ஓரமா யார் யார் இருக்கிறாங்களோ எல்லாரையும் கூட்டிட்டு வாங்க, எல்லாரும் வந்து இந்த விருந்துல சாப்பிடணும். என் வீடு காலியா இருக்க கூடாது, என் ஜெப கூடாரம் காலியா இருக்க கூடாது, என் சபை காலியா இருக்க கூடாது, எல்லாரும் கூட்டிட்டு வாங்க, தெருவோரமா யார் யார் இருக்கிறாங்க எல்லாரையும் கூட்டிட்டு வாங்க என்று சொல்லி எல்லாரையும் கூட்டிட்டு வந்தாங்களாம். அந்த அவருடைய வீடு நிரம்பி இருந்ததை பார்த்து அவர் மகிழ்ச்சி அடைந்தார். இதுதான் அன்பானவர்களே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கூட எல்லாரும் பரலோகத்திற்கு வர வேண்டும், ஒருவரும் கெட்டு போக கூடாது, எல்லாரும் நித்திய ஜீவனை அடைய வேண்டும் என்று சொல்லி பரலோக பிதா இயேசு கிறிஸ்துவை அனுப்பி நம்ம எல்லார் மேலும் வைத்த அந்த அன்பு வெளிப்பட்டது என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஆக ஆண்டவர் இயேசு என்ன செய்தார்? இயேசு கிறிஸ்து வந்த அந்த நோக்கம் என்ன? அதுல பாருங்க, 16 படிச்சீங்க இல்லையா? 17, 18 படிச்சிருங்க. இங்கிலீஷ்ல படிங்க. 3rd chapterல 17, 18. For God did not send His Son into the world to condemn the world, but to save the world through Him. Whoever believes in Him is not condemned, but whoever does not believe stands condemned already, because they have not believed in Him, in the name of God's one and only Son. Amen. Hallelujah. தமிழ்ல படிக்கிறீங்களா? உலகத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கும்படி தேவன் தம்முடைய குமாரனை உலகத்தில் அனுப்பாமல் அவராலே உலகம் ரட்சிக்கப்படுவதற்காகவே அவரை அனுப்பினார். பிதாவாகிய தேவன் நேசித்தார், இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்தில் அனுப்பினார். இயேசு வந்து என்ன செய்தார் பாருங்க, அவர் வந்து ரட்சிக்கப்படாதவங்க, பாவிகளா இருக்கிறவங்க, அநியாயமாக்காரங்க இருக்கிறவங்க, அக்கிரமக்காரரை, துரோகிகளை ஆண்டவர் தண்டிக்காம, அல்லேலூயா, அதான் அந்த வசனம் சொல்றது, அவர்களை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கும்படியாக இயேசு வரவில்லை. செய்த பாவங்களுக்கு தக்க பலனை கொடுக்கும்படி, அநியாயத்துக்கு தக்க பலனை கொடுக்கும்படி, அக்கிரமத்துக்கு தக்க பலனை கொடுக்கும்படி இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வராமல்
மாறாக ஆக்கினை கொடுக்க அல்ல, தண்டனை கொடுக்க அல்ல, மாறாக ஒவ்வொருத்தரையும் ரட்சித்து மீட்டுக் கொள்ளவே இந்த பூமிக்கு இயேசு வந்தார். அல்லேலூயா. என அற்புதமான ஒரு சத்தியம் அன்பானவர்களே. ஒருவரும் கெட்டு போக கூடாது, எல்லாரும் பரலோகத்துக்கு வரணும். இதான் பிதாவினுடைய நோக்கம், இதான் இயேசு கிறிஸ்துனுடைய நோக்கம். ஆக 18வது வசனம் என்ன சொல்லுது பாருங்க. அங்க அவரை விசுவாசிக்கிறவன், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவன் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படான். ஆமென். அவன் ஒருபோதும் தண்டனைக்குள்ளாக போகவே மாட்டான். விசுவாசியாதவனோ, யாரெல்லாம் விசுவாசியாமல் போனார்களோ, இவ்வளோ சத்தியத்தை கேட்டு பைபிளை படிச்சு கோயிலுக்கு போய் மனம் திரும்பாம அதே அநியாயத்துல, அதே அக்கிரமத்துல, அதே துரோகத்துல, அதே கெட்ட பழக்க வழக்கத்துல, எந்த அப்பா சொன்னாலும் கேட்கல, எந்த அம்மா சொன்னாலும் கேட்கல, எந்த பெரியவங்க சொன்னாலும் கேட்கல, மாமா மச்சான் சொன்னாலும் கேட்கல, எவ்வளோ நற்செய்தி சொல்லியும் கேட்கல, பாஸ்டர் சொல்லியும் கேட்கல, ஃபாதர் சொல்லியும் கேட்கல. அப்படி இருக்கும்போது அங்க என்ன சொல்றாங்க? விசுவாசியாதவனோ, சொல்றத கேட்காம போனவனோ, தேவனுடைய ஒரே பேரான குமாரனுடைய நாமத்தில் விசுவாசம் உள்ளவர்களாய் அவர்கள் இல்லாதபடினாலே அவன் ஆக்கினைக்குள்ளாக தீர்ப்புக்குட்பட்டான். ஏற்கனவே அவனை தண்டனைக்கு ரெடியா வச்சிருக்கிறாருன்னு அர்த்தம். அல்லேலூயா. அவன் இன்னைக்கு செத்தாலும் சரி, நாளைக்கு செத்தாலும் சரி, நாளைக்கு செத்தாலும் சரி, நரகம் அவனுக்கு கேரண்டி ஆகும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இவ்வளோ சத்தியத்தை கேட்டு நாம மனம் திரும்பி ஆண்டவரை விசுவாசித்து பைபிளை ஏற்றுக்கொண்டு பெரியவங்களுக்கு சின்னவங்களுக்கு கீழ்ப்படிந்து தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படிந்து நம்ம வாழ்வோம் என்று சொன்னால் நிச்சயமா நம்ம பரலோகத்துக்கு போவோம். இயேசுவின் மேல் விசுவாசம் இல்லாமல் கேட்ட வார்த்தைகளை கேட்டவுடனே அப்படியே மறந்து கீழ்ப்படியாம தான் தோண்டி தனமாய் வாடுகிறவர்கள் ஏற்கனவே தண்டனைக்கு ரெடியா வச்சிருக்கிறாங்கன்னு அப்படின்னு அர்த்தம். அவ்வளவுதான். நான் சொல்லுங்க, பைபிள் சொல்லுங்க. ஆனாலும் ஆண்டவர் என்ன சொல்றாரு? தண்டிக்க வரவில்லை, அவர்களை ரட்சிக்கவே வந்தேன். எப்படிப்பட்டவர்களா இருந்தாலும் கூட சரி, இயேசுவே என் மேல் மனமிறங்கும் ஆண்டவரே என்று சொல்லி கேட்டவுடனே நம்மை ரட்சிக்கிறவர், மீட்கிறவர், ஆசீர்வதிக்கிறவர். இயேசுவே என்ற அந்த வார்த்தைக்கு அர்த்தமே அதான். அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி ரட்சிக்கிறவர் என்ற அர்த்தம். கடைசி காலத்துல, கடைசி நேரத்துல அப்படி மனம் திரும்புகிறவர்கள் கூட உண்டு. அல்லேலூயா. இல்லையா? இயேசு என்ற இடது பக்கம் ஒருத்தர், வலது பக்கம் ஒருத்தர் சிறுவில் அறிஞ்சிருந்தாங்க இல்லையா? ஒருத்தன் ஆண்டவரை தூஷ்டான், இன்னொருத்தன் ஆண்டவரை விசுவாசித்தான். ஆண்டவர் என்ன சொன்னாரு? இன்றைக்கு என்னோடு கூட பரதேசில இருப்பாய், வான்வீட்டில இருப்பாய், பாரடைசில இருப்பாய் என்று சொல்லி வாக்கு கொடுத்தார். கடைசி நேரங்க. ஆனா அதே மாதிரி நேரம் நம்ம எல்லாருக்கும் வரும் சொல்லி நினைச்சிடாதீங்க. நிறைய முறை அநேக சொல்லி இருக்கிற நம்ம எல்லாருக்கும் பர்த்டே தெரியும், யாருக்கும் டெத் டே தெரியவே தெரியாது. ஆக மரணம் எப்போ சந்திக்கும், எப்படி சந்திக்கும், எந்த நேரத்துல சந்திக்கும், எந்த ரூபத்துல வரும் யாருக்குமே தெரியாது. ஆமன்பானவர்களே, ஆகவேதான் ஆண்டவர் தண்டிக்கல்ல ரட்சிக்கவே வந்தார். அவ்வளோ சொல்லி கூட அவரை விசுவாசியாதவர்கள் அவர்கள் ஆக்கினை தீர்ப்புக்கு ரெடியா வச்சிருக்கிறார் அர்த்தம். ಆಗ ಆಂಧ್ರುடைய ಗುಣ பாருங்க. ಅದೇ ಜಾನ್ ಗಾಸ್ಪಲ್ 10:10 ಓದಿಬಿಟ್ರೆ ಕನ್ನಡದಲ್ಲಿ 10:10 ಯೋವಾನಿಗೆ ಬರೆದ ಶುಭ ಸಂದೇಶ 10:10 ಇಂಗ್ಲಿಷ್ ನೋಡಿ பாருங்க. ಜಾನ್ 10:10 ಕಂಡುಕೊಳ್ಳುವುದಕ್ಕೂ ಕೊಯ್ಯುವುದಕ್ಕೂ ಹಾಳು ಮಾಡುವುದಕ್ಕೂ ಬರುತ್ತಾನೆ ಹೊರತು ಮತ್ತೊಂದಕ್ಕೂ ಬರುವುದಿಲ್ಲ. ನಾನಾದರೂ ಅವುಗಳಿಗೆ ಜೀವವು ಇರಬೇಕೆಂತಲೂ ಅದು ಸಮೃದ್ಧಿಯಾಗಿ ಇರಬೇಕೆಂತಲೂ ಬಂದನು. ಇದನ್ನು நடக்கும். திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறொன்றுக்கும் வரமாட்டான். நம்முடைய ஆத்மாவை திருட வருவான், நம்முடைய சமாதானத்தை திருட வருவான், நம்முடைய நிம்மதியை திருட வருவான், குடும்பத்தில் இருக்கிற அந்த ஒற்றுமையை திருட வருவான்.
ஆண்டவராகிய இயேசுவாகிய நானோ அவைகளுக்கு நீவன் அவர்களுக்கு ஜீவனையும் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்படவும் வந்தேன். அல்லேலூயா. படிச்சுங்க சீக்கிரம் இங்கிலீஷ்ல. The thief comes only to steal and kill and destroy. I came that they may have life and have it abundantly. ஆமென். இதுக்காக தாங்க ஆண்டவர் இயேசு வந்தார். நம்ம எல்லாரும் பரிபூர்ண சமாதானம், ஃபுல்ஃபில்லான ஒரு ஜாய்ஃபுல்லான ஒரு லைஃப் வாழ வேண்டும் என்று இயேசு கிறிஸ்து நம்மை தேடி வந்தார். அவரை விசுவாசிக்கிற பிள்ளைகள். அதுல 11வது வசனம் படிங்க, தமிழ்ல மட்டும் படிங்க. தமிழ்ல 11. நானே நல்ல மேய்ப்பன், நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறார். ஆமென். நம்மை மேய்க்கிற தேவன், நம்மை நடத்துகிற தேவன், நம்மை ரட்சிக்கிற தேவன், நம்மை காண்கிற தேவன், நம்மை காப்பாற்றுகிற தேவன், அவரே நம்ம எல்லாருக்கும் நல்ல மேய்ப்பனாக இருக்கிறார். நம்மை பாதுகாக்கிறவர், நம்மை வழிநடத்துகிறவர், நம்மை ஆசீர்வதிக்கிறவர். அவர் ஒருபோதும் நம்மை விட்டு விலகுகிறதே இல்லை. நம்ம எல்லாருக்கும் பரிபூர்ண ஒரு வாழ்வு கொடுக்க வந்தார். அந்த தேவனை நீங்களும் நானும் எப்படி தேட வேண்டும் தெரியுமா? ஐசாயா 56 வாங்க சீக்கிரம். ஐசாயா 56ல 6 and 7. அந்த தேவனை நீங்களும் நானும் எப்பொழுதெல்லாம் தேடணும், எப்படியெல்லாம் தேடணும் அப்படின்னு சொல்லி இங்க பைபிள் சொல்லுது. யாரெல்லாம் தேடணும்? ஐசாயா 56ல 6 and 7 சீக்கிரமா படிங்க. And the Lord says to those foreigners who became part of his people, who love him and serve him, who observe the Sabbath and faithfully keep his commandments. Amen. Amen. Hallelujah. Even them I will bring my holy, even to them I will bring my holy mountain and make them joyful in my house of prayer. Their burnt offerings and the sacrifices will be accepted on my altar. For my house shall be called a house of prayer for all nations. Isaiah 56:6 and 7. ஓகேவா? கர்த்தரை சேவிக்கவும், கர்த்தருடைய நாமத்தை நேசிக்கவும், அவருக்கு ஊழியக்காரராக இருக்கவும், அவரை சேர்ந்து ஓய்வு நாளை பரிசுத்த குறைச்சலாக்கும்படி ஆசரித்து என் உடன்படிக்கையை பற்றி கொண்டிருக்கிற அந்நிய புத்திரர் அனைவரையும் நான் என் பரிசுத்த பர்வதத்துக்கு கொண்டு வந்து என் ஜெப வீட்டிலே அவர்களை மகிழ பண்ணுவேன். அவர்களுடைய சர்வாங்க தகனங்களும் அவர்களுடைய பலிகளும் என் பலிப்பீடத்தின் மேல் அங்கீகரிக்கப்பட்டிருக்கும். என்னுடைய வீடு சகல ஜனங்களுக்கும் ஜெப வீடு எனப்படும். நாம ஆண்டவருக்காக செய்கிற ஒவ்வொரு காரியத்தையும் தேவன் நினைவு கொண்டு நம்மை ரட்சித்து, நம்மை ஆசீர்வதித்து, நம்முடைய தேவைகள் எல்லாவற்றையும் சந்திக்கிற தேவன், ஆசீர்வதிக்கிற தேவனாய் அவர் இருக்கிறார். அவர் நமக்கு ஜீவனை கொடுக்கவும், அந்த ஜீவன் அவர்களுக்கு பரிபூர்ணமாய் இருக்கவும், சமாதானம் நிறைந்ததாய், சந்தோஷம் நிறைந்ததாய், ஆரோக்கியம் நிறைந்ததாய், பலன் உள்ளதாய், என்றென்றைக்கும் ஆனந்தமான ஒரு குடும்பமாய் இருக்கும்படிக்கு ஆண்டவர் உங்களையும் நம்மையும் ஆசீர்வதிக்க, நம்முடைய காணிக்கைகளையும் நம்முடைய தசமபாகங்களையும் ஏற்றுக்கொண்டு அவருடைய சன்னிதானத்திலே கொண்டு வந்து சேர்த்து, என் வீடு எல்லாருக்கும் ஜெப வீடா இருக்கிறது, என் வீட்டுக்கு நீங்க எப்ப வேணா வரலாம், எப்ப வேணா போலாம், எப்ப வேணா நீங்க ஜெபம் பண்ணலாம், உங்க விசுவாசம் உள்ள ஜெபம் நிச்சயமாய் உங்களை ரட்சித்து உங்களை பரலோகத்தில் கொண்டு வந்து சேர்க்கும் என்று சொல்லி ஆண்டவர் நமக்கு வாக்கு கொடுத்து நம்மை ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. நம் ஆண்டவருக்காக செய்த ஒரு காரியத்தையும் ஆண்டவர் மறக்கவே மாட்டார். அதே போல ஆண்டவர் நமக்கு செய்த இல்லையா, நானே நல்ல மேய்ப்பன், அந்த நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்காக ஜீவனையும் கொடுக்கிறார். அந்த ஆடுகளாகிய நீங்களும் நானும் ஆண்டவர் நமக்கு செய்த ஒவ்வொரு காரியத்தையும் நினைவு கூர்ந்து நம்ம நன்றி சொல்வோம் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையில சமாதான, சந்தோஷம், செழிப்பு, நல்ல ஆரோக்கியத்தை கொடுக்க தேவன் இயேசு வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. யோவான் 16ஆம் அதிகாரம் வாங்க, ஜான் காஸ்பல், அங்கே 16th சாப்டர்ல வாக்கியம் 21 ஓதிப்படுறார். 16th சாப்டர்ல verse 20 மிக அற்புதமான ஒரு வசனம், நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு வசனம்.
Come on. A woman, when she is in labor, Lema, 16, Most 21. assuredly I say to you that you will weep and lament, but the world will rejoice. And you will be sorrowful, but your sorrow will be turned into joy. Hallelujah. 16th chapter 20th word. மெய்யாகவே 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 நான் உங்களுக்கு சொல்கிறேன் மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று இயேசு எல்லாருடைய காதுகள் கேட்கும்படியாய் சொல்லுகிறார். நீங்கள் அழுது புலம்பீர்கள். நீங்கள் ஜெபம் பண்ணும்போது அழுது புலம்பி நீங்க ஜெபம் பண்ணுங்க, புலம்புவீர்கள். உங்கள் உலகமோ சந்தோஷமா இருக்கும். நீங்கள் துக்கப்படுவீர்கள். ஆனாலும் உங்கள் துக்கம் சொல்லுங்க என்னவா மாறும்? என்னவா மாறும்? Your sorrow turn to joy. Hallelujah. நீங்க கண்ணீரோடு ஜெபம் பண்ணுவீங்க. ಓದಿ ಬಿಡ್ತಾನೆ ಕನ್ನಡದಲ್ಲಿ 20ನೇ ವಾಕ್ಯ. ನಿಮಗೆ ನಿಜ ನಿಜವಾಗಿ ಹೇಳುತ್ತೇನೆ, ನೀವು ಅಳುತ್ತಾ ಗೋಳಾಡುತ್ತಾ ಇರುವಿರಿ, ಆದರೆ ಲೋಕವು ಸಂತೋಷಿಸುವುದು. ನಿಮಗೆ ದುಃಖವಾಗುವುದು, ಆದರೆ ನಿಮ್ಮ ದುಃಖವು ಹೋಗಿ ಆನಂದ ಬರುವುದು. ದುಃಖವು ಹೋಗಿ ಏನ್ ಬರುತ್ತಂತೆ? ಆನಂದವಾದ ಜೀವನವನ್ನು ದೇವರು ಕೊಡಕ್ಕೆ ಶಕ್ತನಾಗಿದ್ದಾರೆ. அல்லேலூயா. ஆக நாம ஜெபம் பண்ணும்போது கண்ணீரோடு கூட ஜெபம் பண்ணலாம், புலம்பி கூட ஜெபம் பண்ணலாம். ஆண்டவர் அதிகமாய் கண்ணீரோடு கூட நம்ம ஜெபம் பண்ணலாம். இந்த ஜெபத்தை ஆண்டவர் கேட்கிறார். இன்னைக்கு நிறைய தாய்மார்களுக்கு யாரும் இல்ல, எல்லாரும் கைவிட்டாங்க, எல்லாரும் மறந்துட்டாங்க அப்படின்னு சொல்றவங்களுக்கு நாங்க இப்படிப்பட்ட வார்த்தைகளை சொல்லிதான் நாங்க ஜெபம் பண்ணோம். யார் உங்களை மறந்தாலும் ஆண்டவர் ஒருபோதும் நம்மை மறக்கவே மாட்டார். தாய் உன்னை மறந்தாலும், தகப்பன் உன்னை மறந்தாலும் நான் உன்னை மறவேன். சொந்த பந்தங்கள் மறந்தாலும் நான் உன்னை மறக்க மாட்டேன். மலைகள் விலகினாலும், பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னோடு கூட இருக்கும். என்னுடைய உடன்படிக்கையின் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமலும் இருக்கும் என்று சொல்லி ஆண்டவர் வாக்கு கொடுத்திருக்கிறார். யார் மறந்தாலும் ஆண்டவர் ஒருபோது மறக்கிறது இல்லைங்க. அதனால நீங்க செய்யற காரியம் புலம்புறதை விட்டுட்டு ஆண்டவர் பாதத்துல கண்ணீரோடு கூட ஜெபம் பண்ணுங்க, வேண்டுதலோடு கூட ஜெபம் பண்ணுங்க, புலம்பி ஜெபம் பண்ணுங்க, ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் ஏற்ற காலத்தில் ஏற்ற நேரத்தில் நம்முடைய பிள்ளைகளை தொடுவார். அல்லேலூயா. அதைத்தான் நீங்க ஆண்டவர் சொல்கிறார். நீங்களோ அழுது புலம்பி கொண்டிருப்பீங்க, மற்றவங்க எல்லாம் சந்தோஷமா இருப்பாங்க. ஆனாலும் சீக்கிரத்துல உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். இதுக்காக தாங்க ஆண்டவர் இயேசு இந்த பூமிக்கு ரட்சிக்க வந்தார். விசுவாசிக்கிறவர்களை ரட்சிக்க வந்தார், விசுவாசிக்கிறவர்களை மீட்க வந்தார், விசுவாசிக்கிறவருடைய கண்ணீரை துடைக்க வந்தார், கவலைகளை மாற்ற வந்தார், போராட்டங்களை மாற்ற வந்தார். ஆகவேதான் ஆண்டவர் ஒரு வார்த்தை சொல்றார். இதுல 16ஆம் அதிகாரத்துல 33 படிங்க. லாஸ்ட் வசனம் பாருங்க, கடைசி வசனம் 33. I have spoken to you that in me you may have peace. In the world you will have tribulation, but be of good cheer. I have overcome the world. இந்த வசனத்துல அதாவது யோவான் 16:33னா எல்லாருக்கும் ஒரே ஒரு வார்த்தை தான் ஞாபகம் வரும். என்ன வார்த்தை? உலகத்துல உபத்திரவம் உண்டு, தைரியமாயிரு. உலகத்துல கஷ்டம் உண்டு, தைரியமாயிரு. ஆனா அதுக்கு முன்னாடி ஒரு வார்த்தை சொல்றாரு பாருங்க, அது நிறைய பேருக்கு ஞாபகமே வருதில்ல. படிக்கிறாங்க பாருங்க. உங்களுக்கு சமாதானம் உண்டாய் இருக்கும் பொருட்டு இவைகளை உங்களுக்கு சொன்னேன். இதான் முக்கியம், இதாங்க முக்கியம். இந்த வசனத்திலேயே கஷ்டம் எல்லாருக்கும் இருக்குது. கேட்டு பாருங்க, கஷ்டம் உங்களுக்கு இல்லையா? பிரதர் கஷ்டம் ಇದೆಯಾ ಅಲ್ವಾ? ಕಷ್ಟ இருக்குதா இல்லையா பிரதர்? சிஸ்டர் இருக்குதா இல்லையாமா? இந்தமா கஷ்டம் இல்லாத மனுஷன் யாரு இல்லையா? மூக்கு இருக்கிற வரைக்கும் கோல்டு பிடிக்கும், பல்லு இருக்கிற வரைக்கும் பல்லும் வரும், வாயில் இருக்கிற வரைக்கும் வயிறும் வரும், தலை இருக்கிற வரைக்கும் சலனம் வந்துதான் வரும். ஆமா, நீ நடக்கணும்னு ஆசைப்படுற, கால் வலி வரும் தான், ஆனாலும் நடந்து வரணும். எவ்வளவு நடக்கிறோமோ அவ்வளவு சுகர் நார்மலா வருமா?
நிறைய பேர் நடக்கிறாங்க. அதனாலதான் இன்னைக்கு வாக்கிங் போறாங்க. ஆனா இப்போ ரொம்ப ஸ்டைலா நடக்கிறாங்க. அதெல்லாம் கூடாது. நீங்க யாரும் தப்பு பண்ணிடாதீங்க. ஜோப்ல அந்த மொபைலை வச்சுக்கிட்டு காலில் இயர்போன் போட்டு போறான். அவன் கவனம் எல்லாம் எங்க இருக்கும்? நடைமுறையா இருக்கும் இல்ல? என்ன பாட்டு கேட்கறான், என்ன ஸ்டோரி கேட்கறான், அங்கதான் இருக்கும். நான் நிறைய பேரை பாக்குறேன். அதெல்லாம் கொஞ்ச நேரமாவது வச்சிருங்க. ஒரு குழந்தை கிட்ட கேக்குறாங்க, மனுஷன் நிம்மதியா தூங்கணும்னா என்ன பண்ணும் பாப்பா அப்படின்னு. அந்த பாப்பா சொல்லுது, மொபைல தூரம் வச்சுட்டு படுக்க. ஆமாங்க, அதே டாக்டர் வேஷம் போட்டுக்குது. அந்த குழந்தை கிட்ட கேக்குறாங்க, டாக்டர் டாக்டர் நைட்ல தூக்கம் சொன்னா என்ன பண்ண? மொபைல தூரம் வச்சிரு, நிம்மதியா தூங்க. முடிஞ்சா ஆஃப் பண்ணி வச்சிரு, நிம்மதியா தூங்க வேண்டி. ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தைகளை கவனிச்சு பாருங்க. என்ன சொல்றாரு? அதாவது என்னுடைய சமாதானம் உங்களோடு கூட என்றென்றைக்கும் இருக்கும் பொருட்டு இந்த காரியங்களை சொல்லுகிறேன். மகனே, நீ யார்கிட்ட எப்படி இருக்கிறியோ தெரியாது. நீ என்கிட்ட சமாதானமா வந்தீன்னா நான் எல்லாரும் உன்கிட்ட சமாதானமா கொண்டு வந்து சேர்த்துருவேன். பிள்ளைங்களாகட்டும், அம்மா ஆகட்டும், அப்பா ஆகட்டும், பேரனாகட்டும், பேத்தி ஆகட்டும், மருமகளாகட்டும், மருமகனாகட்டும், யாராவது இருக்கட்டும் இல்லையா? யார்கிட்டனா இருக்கட்டும், யார்கிட்டனா நீ கோச்சுக்கோ, நீ என்னென்ன பண்ணிக்கோ. ஆனா என்கிட்ட கோச்சுக்காத, என்கிட்ட கோபம் வைக்காத. என்கிட்ட எப்போ நீ எப்படியாரு சமாதானமா இரு. உன்னிடத்தில் என்னிடத்துல உனக்கு சமாதானமா இருக்கும் பொருட்டு இந்த காரியங்கள் எல்லாம் சொல்ற. மகனே, மகளே, அல்லேலூயா. யார வேணா பகைச்சலாம், ஆண்டவரை பகைக்க முடியவே முடியாது, கூடவும் கூடாது. ஆண்டவரை பகைச்சா இடது பக்கமும் திரும்ப முடியாது, வலது பக்கமும் திரும்ப முடியாது. அம்மா கிட்ட கோச்சுக்குன்னா அப்பா கிட்ட போறாங்க, அப்பா கிட்ட கோச்சுனா அம்மா கிட்ட வராங்க இல்லையா? அவங்க ரெண்டு பேரும் கோச்சுக்கினா மாமா மச்சான் யாருன்னா வச்சிருக்காங்க, என்ன ஒண்ணு பண்றாங்க. இவங்க எல்லாரும் உண்டாக்கின கடவுள்கிட்டயே நம்ம கோச்சுக்கணும் அப்படின்னு சொன்னா யாருமே கிட்டே வர மாட்டாங்க. அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, என்னிடத்துல நீ சமாதானமா இரு, என்னுடைய சமாதானம் என்றென்றைக்கு உன்னோடு கூட இருக்கும் பொருட்டு இவைகளை சொல்லுகிறேன் என்று சொல்லிட்டு தான் இங்க முக்கியமான ஒரு வார்த்தை சொல்றாரு. என்ன சொல்றாரு? உலகத்திலே உங்களுக்கு கஷ்டம், நஷ்டம், துன்பம், வியாதி, பிரச்சனை, குழப்பம் நீ இருக்கிற வரைக்கும் கட்டாயமாய் உலகத்திலே உபத்திரவம் உண்டு. ஆனாலும் திடன் கொள்ளுங்கள். நான் உலகத்தை திடன் கொள்ளுங்க என்ன அர்த்தம்? தைரியமா இரு, விசுவாசம் உள்ளவனாயிரு, நம்பிக்கை உள்ளவனாயிரு. அதான் உலகத்துல உபத்திரவம் உண்டு. கட்டாயமா உலகம் இருக்கிற வரைக்கும் இருக்கும், பிசாசு இருக்கிற வரைக்கும் இருக்கும், நீ உயிரோடு இருக்கிற வரைக்கும் இருக்கும். ஏதாவது ஒரு நோய் வந்துதான் இருக்கும். இது ஏன் வந்துச்சு, அது ஏன் வந்துச்சு அப்படின்னு கேட்காத. ஏன் வந்துச்சு நீ போய் கேட்கணும்னாக்கா டாக்டர் போய் கேளு. வயிறு நோய் வந்தாலும் சரி, தலைநோய் வந்தாலும் சரி, கை கால் நோய் வந்தாலும் சரி, என்ன பிரச்சனை வந்தாலும் சரி, நீ டாக்டர் கேட்கும் போது அவர் போனோன்னு உன்ட்டு ஒரு கேள்வி கேட்குவார். என்ன கேட்குவாரு? தலைவலி வருது அப்படின்னு சொன்னா, தலைவலி வருது அப்படின்னு சொன்னா குளிச்சியே தலை தொச்சியான்னு கேட்குவார். வயிறு நோய் வந்துச்சுன்னா என்ன சாப்பிட்டேன்னு கேட்குவார். கால் நோய் வந்துச்சுன்னா எங்க போய் மோதிக்கினேன் அப்படின்னு கேட்குவார். எப்படி அடிபட்டுன்னு கேட்குவார். கேட்கிறாரா இல்லையா? அதுக்கு தகுந்த மாதிரி தான் கொடுக்குறாரு. நல்லாக்குற வயிறை கெடுத்துக்கிறது யாரு? நீ நான் தான். கண்டத்தை போனதெல்லாம் சாப்பிட்டா என்ன கவுது? என்ன வரும் சொல்லுங்க? என்ன வரும்? இன்னும் போடு, இன்னும் கொடு, இன்னும் போடு, இன்னும் போடுன்னா அர்த்தம். ஆக பிரியமானவர்களே, உலகத்திலே கஷ்டம் கட்டாயமாய் நாம் இருக்கிற வரைக்கும், உலகம் இருக்கிற வரைக்கும் கட்டாயமா இருக்கும். விசுவாசம் இருக்கிற வரைக்கும் இருக்கும். நம்ம எல்லாரையும் நியாயம் தீர்த்து நம்ம எல்லாரையும் பல்லவத்துக்கு கொண்டு போகிறதுக்கு முன்னால ஆண்டவர் பிசாச கட்டி போடுவார். அதான் 1000 அரசாட்சி காலம். அந்த காலத்துல துன்பப்படுத்துகிறவங்க, கஷ்டப்படுத்துறவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. பிள்ளை தாய்ச்சியானவள் கர்ப்ப வேதனை இல்லாமல் பிள்ளையை பெறுவார் என்று பைபிள் சொல்கிறது. ஏசாயா புத்தகத்துல படிச்சு பாருங்க. ஒரு சின்ன பையன் கையில பாம்பு எடுத்து நாடுவானா. ஒரு சின்ன பையன் சிங்கத்தை குச்சி எடுத்து தத்துவானா. நீ போ, இப்படி போ, நீ இப்படி வா, இப்படி வா அப்படின்னு சொல்லி. அநேகருடைய வாசல் கால்கள் பூட்டு போடப்படாது, வாசல்கள் திறந்திருக்கும், எந்த திருடனும் வரவே மாட்டான். அந்த காலம்
அந்த காலத்துல நீங்க நானும் போனங்க. அல்லேலூயா. ஒருவனும் தீமை செய்யாத ஒரு காலம் வரப்போகிறது. ஆக நீங்களும் நான் எந்த அளவுக்கு தேவனை விசுவாசித்து நம்பி வாழ்கிறோமோ அந்த அளவுக்கு நமக்கு ஆண்டவர் ஆசீர்வாதத்தை தருகிறார். கடைசியா ஒரு வசனம், ஜேம்ஸ் லாஸ்ட் வாங்க, ஃபர்ஸ்ட் பீட்டருக்கு முன்னால இருக்கும் பாருங்க. ஜேம்ஸ் ஃபர்ஸ்ட் சாப்டர்ல அங்கே 12th வேர்ட், யாக்கோபு முதல் அதிகாரம் கடைசியில இருக்கும் பாருங்க, எபிரேயருக்கு பக்கத்துல. ஜேம்ஸ் ஃபர்ஸ்ட் சாப்டர்ல நல்ல கவனிங்க. ஜேம்ஸ் ஃபர்ஸ்ட் சாப்டர்ல 12th வேர்ட் சத்தமா படிக்கிறாங்க பாருங்க. எல்லாரும் இங்கிலீஷ்ல எடுத்து பாருங்க. Blessed is the man who endures trial, for when he has stood the test, he will receive the crown of life which God has promised to those who love him. ஆமென். யாக்கோபು 1ನೇ அதிகாரம் 12வது ವಚನ. ಬ್ರದರ್ 1:12. ಕಷ್ಟವನ್ನು ಸಹಿಸಿಕೊಳ್ಳುವವನು ಧನ್ಯನು, ಅವನು ಪರಿಶೋಧನವಾದ ಮೇಲೆ ಜೀವವೆಂಬ ಜಯಮಾನವನ್ನು ಹೊಂದುವನು. ಸ್ವಾಮಿಯು ತನ್ನನ್ನು ಪ್ರೀತಿಸುವವರಿಗೆ ಇದನ್ನು ವಾಗ್ದಾನ ಮಾಡಿದ್ದಾನೆ. ஆமென். அல்லேலூயா. யாக்கோபு 1ನೇ அதிகாரம் 12வது வசனம் என்ன சொல்லுது பாருங்க. கடைசி சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். இதுதான் நீங்களும் நானும் செய்யணும். நம்ம வாழ்க்கையில வருகிற சோதனைகள், வேதனைகள், துன்பங்கள், துயரங்கள், கண்ணீர்கள், கவலைகள், அவங்களால வந்துச்சு போராட்டம், இவங்களால வந்துச்சு போராட்டம், அவங்களால வந்துச்சு சண்டை, இவங்களால வந்துச்சு சண்டை, இவங்களால தான் இந்த குழப்பத்துக்கு காரணம், அப்படி இப்படின்னு சொல்றத நம்ம விட்டுட்டு இங்க என்ன சொல்றாரு பாருங்க. யாக்கோபு என்ன சொல்றாரு? சோதனையை, நம்முடைய வாழ்க்கையில வருகிற சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். பத்தியா, சோதனையை சகித்து வாழ்கிற மனுஷன் the blessed person அப்படின்னு சொல்லு. சோதனையை சகித்து வாழ்கிற மனுஷன் அவர்கள் பாக்கியவான்களாய் பாக்கியவதிகளாய் இருப்பார்கள். அப்போ இந்த சோதனையை சகித்து வாழ்கிற மனுஷனுக்கு ஆண்டவர் என்ன பட்டம் கொடுக்கிறார் பாருங்க. படிங்க. அவன் உத்தமன் என்று விளங்கின பின் அவன் அந்த சோதனையில சகித்து போராட்டத்துல கூட அவன் ஜெபித்து விசுவாசம் உள்ளவனா இருந்து அவன் கடைசியில அவன் உத்தமனா இருந்தால் கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு விசுவாசிக்கிறவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவக்கிரீடத்தை பெறுவான். ஜீவக்கிரீடத்தை அவன் பெறுவான். சொல்லுங்க அல்லேலூயா. இதுக்கு தாங்க ஆண்டவர் சொல்கிறார், என்னை விசுவாசி, நித்திய ஜீவனை கொடுப்பேன். வாழ்க்கையில் வருகிற உபத்திரவத்தை சகித்து வாழு, சோதனையை சகித்து வாழு, கூடுமான வரைக்கும் எல்லாரையும் அன்பு செய்து வாழு, மன்னிப்போம் மறப்போம் என்ற மனப்பான்மையில வாழ்ந்தால்தான் ஆண்டவர் நம்ம பாவங்கள் எல்லாத்தையும் மன்னிப்பார். இப்பதான் நம்ம ஜெபம் பண்ணிட்டு வந்தோம் இல்லையா? எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் மன்னிக்கிறோம் ஆண்டவரே, அதனால எங்களை மன்னிங்க ஆண்டவரே. இப்போதாங்க நித்திய ஜீவன் உங்களுக்கு. மற்றவங்களை மன்னிக்கிறதுல நாம உத்தமர்களா இருக்கணுமா? இயேசுவை விசுவாசிக்கிறதுல உத்தமர்களா இருக்கணுமா? மற்றவங்களை நேசிக்கிறதுல உத்தமர்களா இருக்கணுமா? சோதிக்கப்படுகிறதுல சகித்து வாழ உத்தமனா இருக்கணுமா? உலகத்தில் வருகிற அந்த உபத்திரவத்துல நீங்களும் நானும் உத்தமர்களா இருந்து, நீதி உள்ளவர்களா இருந்து, பயபக்தியோடு கூட வாழ்ந்து நடக்கும் போது ஆண்டவர் நமக்காக நித்திய ஜீவனை கொடுக்க வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. ஜெபம் பண்ணலாமா? வாங்க, நம்ம எல்லாருமாய் கண்களை மூடுவோம். அவரை விசுவாசிக்கிறவர்கள் ஒருத்தரும் கெட்டு போக கூடாது. அவர் உலகத்தில் உள்ளவர்களை நம்ம எல்லாரையும் தண்டிக்க வரவில்லை, மாறாக ரட்சிக்கவே வந்தார். நம்ம எல்லாரையும் வீட்டு ரட்சிக்க வந்தார். நம்ம எல்லாருக்கும் விடுதலை கொடுத்து வந்தார். நம்ம எல்லாருக்கும் விசுவாசத்திலே நிலைத்திருக்கும்படியாய் வந்தார். என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு இவைகளை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று ஆண்டவர் இயேசு வாக்கு கொடுத்தார். அந்த சோதனைகளை ஜெயித்து வாழும்படிக்காக ஆண்டவர் உங்களையும் நம்மையும் அழைக்கிறார். ஜெபம் பண்ணலாமா? ஆண்டவர் தாமே நம்ம எல்லாரையும் ஆசீர்வதித்து அவர் நடத்தும்படிக்காக அவர் கருத்துல ஒப்பு கொடுப்போம். நம்ம எல்லாருமே கண்களை மூடுவோம்.
எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, Our loving Heavenly Father God, நன்மையான ஆசீர்வதிக்கப்பட்ட முதல் வார செவ்வாய்க்கிழமை ஜெபத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். thank you for giving this blessed first Tuesday of this month, Lord. 10 மாதங்களை எங்களை கண்ணின் மணி போல காத்து வந்தீர் ஆண்டவரே, நன்றி சொல்கிறோம். Lord Jesus, we thank you for that you led us these 10 months as apple of eye, Master. நவம்பர் மாதத்தின் 4ஆம் தேதியை காணும்படியாய் செய்தமைக்காக நன்றி சொல்கிறோம். Lord Jesus, we thank you for getting us into November 4th, Lord Jesus. ஆண்டவரே, என்னை விசுவாசிக்கிறவர் ஒருவரும் கெட்டுப் போக கூடாது என்று வாக்கு கொடுத்தீர, நன்றி சொல்கிறோம் ஆண்டவரே. Lord Jesus, you have told in the scripture, whoever have faith in me will not ever perish. அவர்கள் ஒவ்வொருவரையும் நான் ரட்சிப்பேன், பாவ சாபத்திலிருந்து மீட்டுக் கொள்வேன், நித்திய ஜீவன் என்று கொடுப்பேன் என்று சொன்னீரே, அதுக்காய் நன்றி சொல்கிறோம். Lord Jesus, we thank you that you have told in the same scripture that whoever have faith, I will bless them abundantly and I'll give you a crown of life. ஆண்டவரே, நாங்கள் அழுது கண்ணீரோடு புலம்பி ஜெபிக்கிறதை தேவன் நீர் கேட்கிறீர், அதுக்காய் நன்றி செலுத்துகிறோம். Lord Jesus, we thank you that you will hear all our tears of praise, Master. சோதனையை சகித்து வாழ்கிற மனுஷனாய் எங்களை மாற்றுங்க ஆண்டவரே. Lord Jesus, you need to change us as a blessed people to receive all the endurance of tested, Master. உபத்திரவ காலங்களிலே நாங்கள் சமாதானமாய் வாழ கர்த்தர் கிருபை செய்கிறார். Lord Jesus, you need to give us a peaceful life in all the trouble and tribulations, Master. கேட்ட இந்த ஒவ்வொரு வசனமும் எங்கள் எல்லாருக்கும் ஆறுதலா இருக்கட்டும் ஆண்டவரே, சமாதானமா இருக்கட்டும் ஆண்டவரே. Lord Jesus, whichever verse we heard, Lord Jesus, let all the verse go into our heart and make our heart peace, Master. ஒரு விஷயம் கூட ஆண்டவரே, பிறந்த நாள் கொண்டாடுகிறவர்களையும் திருமண நாள் கொண்டாடுகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதித்து வழிநடத்தும். Lord Jesus, once again we pray and commit people who are celebrating their birthday and anniversary on this day, Master. என்ன வந்தாலும் என்ன போனாலும் இயேசுவே உம்மை விசுவாசிக்கிறவர்களாய், உம்மை பற்றி பிடித்துக் கொள்கிறவர்களாய் எங்களை மாற்றும் ஆண்டவரே. Lord Jesus, whatever comes and goes, Lord Jesus, we need to hold up you always, Master. நாங்கள் என்றென்றைக்கும் உம்மோடு கூட சமாதானமாய் இருக்கிறவர்களாய், வேதத்தை நேசிக்கிறவர்களாய் எங்களை மாற்றுங்க ஆண்டவரே. Lord Jesus, transform each and everyone to hold up your verse and hold your Bible verse, Lord Jesus. ஒருவரை ஒருவர் மன்னித்து மறந்து வாழ்கிற அந்த இருதயத்தை எங்களுக்கு தாங்க ஆண்டவரே. Lord Jesus, give us a good kind heart to forgive all the loved ones, Master. கடைசி நாள் வரைக்கும் இயேசு கிறிஸ்துவுக்கு உண்மையுள்ள சாட்சிகளாய் வாழ கர்த்தர் கிருபை செய்யுங்க. Lord Jesus, until our last breath, we need to always be truthful to you, Lord. துதி, கன, மகிமை, ஆராதனை, புகழ் அனைத்தையும் உமக்கே நாங்கள் தருகிறோம். All the glory, honor and praises to you alone, Master. எங்கள் இன்பத்திலும் நீரே, எங்கள் துன்பத்திலும் நீரே. Lord Jesus, in all our circumstances, you alone always, Master. எல்லாவற்றிலும் எங்கள் வாழ்க்கையில நீராயே இருக்கிறீர், அதுக்காய் நன்றி செலுத்துகிறோம். Thank you for being in all the ways to us, Master. துதி, கன, மகிமை உமக்கு தருகிறோம். All the glory, honor to you alone, Master. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. In Jesus' precious and matchless name we pray. ஆமென். ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே ஆத்மாவே கர்த்தரை கர்த்தரை ஸ்தோத்திரி. ஸ்தோத்திரி, என் உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழிகாட்ட நம்ம எல்லாருக்கும் முன்னும் காவலா இருக்க பின்னும் காத்து நடத்த நமக்கு மேலும் அவர் அனுதினம் உண்மை வழிநடத்த இயேசு கிறிஸ்து வருகிற வரைக்கும் நம்ம எல்லாரோடும் கூட இருப்பாராக. ஆமென். 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 ஹalleluya. praise the Lord. வாங்க நம்ம ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். ஆண்டவர் தாமே நம்ம எல்லாரையும் ஆசீர்வதித்து அவர் நடத்துவார். ஹalleluya. ஹalleluya. தேவன் நம்மோடு பேசின வார்த்தைகளுக்காக நன்றி சொல்லுவோம். விசுவாசிக்கிறவர்களை ரட்சிக்கிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். எப்படி ரட்சிக்கிறார் என்று சொன்னால், இந்த உலகத்தில் இருக்கிற எந்த ஆக்கினைக்கும் நம்ம உட்படுத்தாதபடிக்கு ஜீவக்கிரீடத்தை நமக்கு தருவார். ஆகவே இந்த ஒரு பாடல் சொல்கிறது, உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். எப்படி மாறும்? நல்லதோர் போராட்டத்தை போராடும் போது, ஜீவக்கிரீடத்தை பெறும்போது நம்ம துக்கங்கள் எல்லாம் சந்தோஷமாக மாறும். சாங் நம்பர் 176. Thank you Lord. தெரிந்த பாடல் தான். நம்ம தலையில உற்சாகமாய் தட்டி, ஆமாண்டவரே, ரட்சிக்கிறவர்களுக்குள் இருக்கிற துக்கங்களை எல்லாம் சந்தோஷமாய் மாற்றுகிற தேவனுக்கு நன்றி சொல்லலாம். சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கண்ணீர்
சந்தோஷமாய் மாறும் உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்து விடும். கலங்காதே மகளே, கலங்காதே மகளே, கலங்காதே மகளே, கலங்காதே மகளே. நம் இயேசு கைவிட மாட்டார், நம் இயேசு கைவிட மாட்டார். நல்லதொரு போராட்டம் போராடுவோம், விசுவாசம் காத்துக் கொள்வோம். நல்லதொரு போராட்டம் போராடுவோம், விசுவாசம் காத்துக் கொள்வோம். நீரில் பீடம் நமக்கு உண்டு, நேற்று வாழ்க்கை தந்திடுவார். நீதியின் பீடம் நமக்கு உண்டு, இயேசு வருகை தந்திடுவார். நம் இயேசு வருகை தந்திடுவார். நம் இயேசு வருகை தந்திடுவார். கலங்கிடவே மாட்டோம், நாங்கள் கலங்கிடவே மாட்டோம். கலங்கிடவே மாட்டோம், கலங்கிடவே மாட்டோம். நம் இயேசு கைவிட மாட்டார், நம் இயேசு கைவிட மாட்டார். எங்கள் துக்கம் எங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், மாறும். எங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். எங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், மாறும். எங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். கலங்கிடவே மாட்டோம், நாங்கள் கலங்கிடவே மாட்டோம். ஆமென். கலங்கிடவே மாட்டோம், நாங்கள் கலங்கிடவே மாட்டோம். இயேசு கைவிட மாட்டார், எங்கள் இயேசு கைவிட மாட்டார், எங்கள் இயேசு கைவிட மாட்டார். ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. அல்லேலூயா. நம் துக்கம் சந்தோஷமாக மாறும். எப்படி ஆமென், மாறும்? ஆமென். அவருக்குள்ள இருக்கும்போது, ரட்சிப்புக்குள் இருக்கும்போது ஜீவ கிடத்தை தேவன் நமக்கு கொடுப்பார். அவங்க வருகை தந்த ஒவ்வொரு கர்த்தர் நிறைவாக ஆசீர்வதிக்கட்டும். நம் துக்கம் சந்தோஷமா மாறணும். நம்ம என்ன செய்யணும்? ஒவ்வொரு நாளும் வேதத்தை படிக்கணும், வாசிக்கணும். அதன்படி நடக்கும்போது நம் துக்கங்கள் எல்லாம் சந்தோஷமாக மாற்றும். Amen. God bless you all. Be safe. Thank you, Our Lord. Jesus is coming soon. Amen. எல்லாவற்றுக்காக